அனைவருக்கும் வணக்கம். யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ யாத்திரை அப்படிங்கிற மாதிரிங்க. நான் வந்து 90s கிட்ஸ் கேம்ஸ் பற்றி பேசிட்டு வரேன். 90s கிட்ஸில் ஒரு மலரும் நினைவுகள். அப்பப்போ நான் என்னென்ன விளையாட்டு நம்மளோ விளையாண்டோம். இப்போ இருக்கிற குழந்தைங்க மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம நிறையா விளையாட்டு விளையாண்டோம். அதெல்லாம் நினைவுக்கு இருந்தால் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. வியூஸ் போகும், பிச்சுக்கிட்டு போகும்னு நினச்சா எப்படி இருந்துச்சு நிலமை அப்படின்னா, ஏண்டா உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை, யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ யாத்திரை அப்படிங்கிற மாதிரி தாங்க போயிட்டுருக்குது. இருந்தாலும் நம்ம 90s கேம்ஸ் பார்க்கலாம். தேர்டு பார்ட்டு போகலாங்க. ஏன்னா கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. ஓகே, தேர்டு பார்ட் வந்து பாருங்கள். என்னென்னா கண்ணாம்பூச்சி. அப்போலாம் நிறைய பேர் இந்த திருவிழா, இன்னொன்று வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனோம் அப்படின்னாவே கண்ணாம்பூச்சி வந்து விளையாடுவோம். நிறையா பேர் சேர்ந்துட்டா, பெரியம்மா பொண்ணு, மாம்பொண்ணு, அத்தை பசங்க, நிறையா பக்கத்து வீட்டு பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டோம். பசங்க பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடுவோம். அப்போ மோஸ்ட்லி இப்போ வந்து ஹைட் அண்ட் சீக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து கண்ணாமூச்சிங்கிறது வந்து நிறையா வகை இருக்கும். போய் மாடியில் ஒண்டிக்கிறது, கிச்சனில் போய் ஒண்டிக்கிறது, அம்மாவோட திட்டுவாங்க. அப்புறம் ஏதாச்சும் அலமாரி இருக்கும், அதுலாம் அப்போ இருக்கிற வீடே பார்த்திங்கன்னா ஒண்டிக்கிறதுக்கு நிறையா இடம்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஒண்டிக்கிறதுக்கு. மரத்துக்கு முன்னாடி போய் ஒண்டிக்கிறது, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்ணாமூச்சி அப்படி விளையாடுவோம். அப்புறம் அதுலேயே திருடன் போலீஸ்ன்னு சொல்லி விளையாடுவோம். திருடன் போலீஸ். கண்ணாமூச்சி என்னடா திருடன் போலீஸ் அப்படின்னா, உட்காந்துட்டு விளையாட திருடன் போலீஸும் இருக்குது. சீட்டில் எழுதி போட்டு திருடன் போலீஸ், மந்திரி, ராஜா, ராணி, அந்த திருடன் போலீஸ் இல்லாமல் இன்னொன்று ஓடிட்டு விளையாட திருடன் போலீஸ். அது என்ன திருடன் போலீஸ் அப்படின்னு கேட்டால், டிட் நிறையா பேர் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் அவுட்டு, அவங்க டிட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இது? பேய் இது? என்ன வேண்டும்? நகை வேண்டும். என்ன நகை? கலர் நகை. என்ன கலர்? ஏதோ ஒரு கலர் சொல்லுவாங்க. பச்சை கலரோ ஊதா, ஏதோ ஒரு கலர் சொல்லிட்டா மற்றவங்கள போய் அந்த கலர் தொட்டுறணும். அந்த கலர் எதில் வேணால் இருக்கும். டோரில் இருக்கலாம், நம்ம வண்டியில் இருக்கலாம், ட்ரெஸ் அம்மாவெல்லாம் காய போட்டிருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கலாம். அந்த கலர் கரெக்டாக தொடணும். தொடுறதுக்குள்ளே வந்து தொட முடியாதுன்னு வந்து அவுட் பண்ணிவிட்டு அவங்க அவுட்டு. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கேம்ஸ் கூட கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால்.